விஜய் நடிப்புல கடைசியாக வெளியான திரைப்படம் லியோ. இந்த படத்துல லோகேஷ் கனகராஜோட இரண்டாவது முறையாக விஜய் இணைந்திருந்தாரு. கடந்த ஆண்டு வெளியான லியோ படத்தோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து தற்பொழுது வெங்கட் பிரபுவோட இணைந்திருக்காரு விஜய். பாலிவுட் வட்டாரத்துல இவங்களோட கூட்டணி பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவில பல ஜானர்கள்ல படம் எடுக்கும் ஞானியான இயக்குனரான வெங்கட் பிரபு அஜித்தை வைத்து அங்காத்தாங்கிற பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்திருந்தாரு. இதையடுத்து அவர் மீண்டும் இயற்கையோட இணைவாருன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில விஜய் கூட கூட்டணி அமைத்திருக்காரு. அந்த கூட்டணியில தற்பொழுது கோட் திரைப்படம் முழு வீச்சாக படமாக்கப்பட்டு வருது. 2 விதமான தோற்றங்கள்ல இந்த படத்துல விஜய் நடிச்சிருக்காரு. அடுத்தர மற்றும் இளவயது என்று 2 கெட்டப்கள்ல நடிக்கிறாரு விஜய். இதுல இளம் வயது தோற்றத்துக்காக தாடி மீசை எல்லாம் எடுத்து சின்ன பையன் லுக்ல வலம் வந்துட்டு இருக்காரு விஜய். மேலும் இந்த தோற்றத்துக்காக டி ஏஜிங் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்திட்டு வராரு வெங்கட் பிரபு. கோட் படத்தின் வாயிலாக நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா விஜய் படத்துக்காக இசையமைக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா. சிவன் ரசிகர்கள் மத்தியில இன்னொரு விதமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. நிலையில் இந்த படம் குறித்து பிரஸ் மீட்ல பேசின யுவன் சங்கர் ராஜா, படத்தோட ஆல்பம் நல்லா வந்திருக்கு, ஆனா இது பத்தி இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். ப்ரமோஷன் ஆரம்பிக்கும் போது எல்லா அப்டேட்களும் ரசிகர்களுக்கு கிடைக்கும்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் மங்காத்தா பட அளவுக்கு கோட் படத்தோட பிஜிஎம் இருக்குமான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு கண்டிப்பா இருக்கும்னு நம்புறேன்னு தெரிவிச்சிருக்காரு யுவன். இது மட்டும் இல்லாம மாசான ஒரு பாடலே விஜய் இந்த படத்துல பாடியிருக்காராம். இதனால விஜய் ரசிகர்களுக்கு தியேட்டர்ல செம கொண்டாட்டம் காத்துட்டு இருக்கு.